வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா ஆன்டி ஹைப்பர் லிபிடமிக் ஏஜென்ட்ஸில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காத யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா ஆன்டி ஹைப்பர் லிபிடமிக் ஏஜென்ட்டோட கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ், அதோட இன்ட்ரடக்ஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட், தெரபியூட்டிக் யூசஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அதாவது ஸ்டாட்டின் வந்து ஹைப்பர்லிபிடமியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும். டாலரேட்டட் ஏஜென்ட் இது தான். 3-ஹைட்ராக்சி-3-மீத்தைல் குளுட்டாரைட் கோஎன்சைம் ஏ ரிடக்டேஸ், அந்த என்சைமோட காம்படேட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு பார்த்தா அதுதான் ஸ்டாட்டின்ஸு. ஹையர் டோஸாக கொடுத்தா மோர் பொட்டண்டாக இருக்கும். ஹை விஎல்டிஎல் லெவல்ஸ் அதாவது வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீஸ்னால் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸ்டு ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது. எகைன் ஒன்ஸ் பார்க்கலாம். ஹெச்எம்சி கோயரேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அதாவது ஸ்டாட்டின் தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டாலரேட் ஏஜென்ட். எதுக்குன்னு பார்த்தா ஹைப்பர்லிபிடமியா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டாட்டின் வந்து காம்படேட்டிவ் இன்ஹிபிட்டராக இருக்கும். எதுக்குன்னா 3-டிரையாக்சி-3-மீத்தைல் குளுட்டாரைட் கோஎன்சைம் ரிடக்டேஸ், இதுக்கு வந்து காம்படேட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸாக இருக்கும். ஹையர் டோஸாக கொடுத்தா மோர் பொட்டண்டாக இருக்கும். இது ஈவன் ரெடியூஸ் பண்ணுது எதனா ட்ரைக்ளிசரைட் லெவல். எதனால்னா ஐவிஎல்டிஎல் லெவல்ஸ்னால் ஏற்படக்கூடிய ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை ரெடியூஸ் பண்ண இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்எம்ஜி கோஏ, அது வந்து ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் மூலிமா மெவலோனேட்டாக மாறும். நம்ம ஸ்டாட்டின்ஸ் வந்து இந்த ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் அந்த என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணுறது மூலிமா மெவலோனேட் ஃபார்மேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுது. எதனாலனா மெவலனேட் தான் இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா கொலஸ்ட்ரால் சிந்தசிஸுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ மெவலனேட்டே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் நடக்காது. அதனால பிளட்லேயோ பிளாஸ்மாவிலையோ கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருக்காது. இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்க்கலாம். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தா ஸ்லீப்பில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஹெப்படோடாக்சிட்டி ஏற்படும். எதனாலனா சீரம் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுனால அதோட ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹெப்படோடாக்சிட்டி வரும். நெக்ஸ்ட்டு மயோபதினா என்னென்னா மசில் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதான் மயோபதிங்கிறோம். இங்கே என்னென்னு பார்த்தா மயோபதியில் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தா மசிலில் பெயின் வரும், வீக்னஸ் ஆகும், ரேபிடோ மைலோசிஸும் வரலாம். அப்படின்னு என்னென்னு பார்த்தா மசில் திசு வந்து டேமேஜ் ஆகி அதாவது பிரேக் டவுன் ஆகி அதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து பிளட்டில் வந்து கலக்கிறதா ரேப்டோ மைலோசிஸ். நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன எஃபெக்ட் வரும்னு பார்த்தா அனராக்சியா, நாசியா, வாமிட்டிங், டயேரியா, வயிற்றுப்போக்கு இருக்கும். இதுதான் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் பார்க்கலாம். இது வந்து பிரைமரி ஹைப்பர்லிபிடமியா வந்து ட்ரீட் பண்ண யூஸ் ஆகும். அது எதனால் ஏற்படுறதா இருக்குன்னா இன்க்ரீஸ்டு லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இல்லைனா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்னால ஹைப்பர்லிபிடமியா வந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ண யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி ஹைப்பர்லிபிடமியாவும் ட்ரீட் பண்ணும். எப்படின்னு பார்த்தா டயபெட்டிஸ் இல்லைனா நெப்ரோட்டிக் சிண்ட்ரம்னால ஏற்படக்கூடிய ஹைப்பர்லிபிடமியா வந்து ட்ரீட் பண்ணவும் ஹெச்எம்ஜி கோயரேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது.